வணக்கம். நான் உங்க அடைச்சிருந்தேன். இந்த மகாராஜா ஆட்சி இருக்குல்ல, இவங்களே ரவுடிங்க. இவங்க என்ன சொல்றாங்க, திமுக அமைச்சர்கள் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டலாம். இவனுங்க மிரட்டாம இருந்தா சரி. யாரு நம்ம திமுக இருக்க நிர்வாகிகளும் கூட்டணி கட்சிகள் ரவுடிகளும் மிரட்டாம இருந்தா சரி. பட்ட பகல்ல பொதுவுல இங்க வெளிய ஹைகோர்ட்டுக்கு வெளியில ஒரு வழக்கறிஞர் அடிச்சேன்னு பார்த்தேன்னு சொல்ற ஒரு கூட்டணி கட்சி ரவுடி என்ன அடிச்சாங்க பார்த்தேன். இதெல்லாம் வெக்க கிடையாது. பிளஸ் இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக அமைச்சர்கள் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டலாம். நான் ஏன் வச்சாங்க ஏன் தேடுறாங்கன்னு சொல்ல, இவங்கள கூட வைக்க சொல்லியிருக்கலாம். சாரி, மிரட்ட சொல்லியிருக்கலாம். மிரட்டுக்கப்பா ஏதாச்சும் வந்துருச்சு, எங்களை பேசுறதுக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே வைக்க சொல்லியிருக்கலாம். நான் வைக்க சொன்னீங்கன்னு சொல்ல, வைக்க சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி கட்சி தான் நீங்க. நான் உடனே போய் வந்தீங்களே பரவாயில்ல சொல்லாதீங்க. அப்படி சொன்னதுனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒன்றும் பிடுங்கல, என்ன பிடுங்க நீங்க போய் ஓட்டு கேட்பீங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா சிஎம் நம்ம ஸ்டாலின் பொய் வதந்திகளை பரப்பாதுன்னு சொன்னதுனால எல்லா உண்மையும் போட்டு உடைச்சாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் ரவுடிங்க. என்ன சொல்ற, இவங்க பண்ணக்கூடியவங்க தான், பண்ணாங்கன்னு சொல்ல பண்ணக்கூடியவங்க தான். ஏன்னா ரவுடி சொத்து உச்சம் என்ன, நம்ம ரவுடி உச்சம் பிளஸ் கூட்டணி கட்சியோட தலைவர்கள் எல்லாரும் ரவுடி தான். இவங்கள மிரட்டலன்னு சந்தேகம். இவங்கள மிரட்டலாம், என்ன வெடிகுண்டு மிரட்டலாம், அதனால சந்தேகம். இவங்கள மிரட்டுற அளவுக்கு யாரும் இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவே யாரும் இல்லை திமுக மிரட்டுற அளவுக்கு. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.